ஏன் நம்ம இந்த செங்கோட்டை வேணாம்னு சொல்ல தெரியுங்களா? நம்ம அருகார திருச்செங்கோட்டை இருக்கிற அம்மா ஒரு நிமிஷம். ஏன்னா யாருக்கு தெரியுமா தெரியாது. ஏன்னா போகர் செஞ்சது 2 திருமணி செஞ்சாரு. ஒரு திருமணி பழனியில. அது வந்து நவபாசான சிலை. அதனால நம்ம அமைதியா கேளுங்க. இந்த நவபாசான சிலை பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டி மாதிரி அவருக்கு போகர் செஞ்சாரு. அதனால அபிஷேகம் பண்ணி அந்த முருகப்பெருமானை பார்க்க போறப்ப, ஏன்னா பழனி போனா ஆண்டி கோலம் பார்க்கறது சிறப்பு. ராஜ அலங்காரம் இதெல்லாம் சிறப்பு கிடையாது. முதல் காலம் அதிகாலம் 4 மணிக்கு 5 மணிக்கு ஆண்டி கோலம் பார்க்கறது சிறப்பு. அப்ப என்னன்னா அது முதல் நாள் இரவே சாமிக்கு கோமணம் கட்டி சந்தனத்தை நெஞ்சில சாத்திடுவாங்க. கோமணம் கட்டி கீழே ஒரு தட்டு வச்சுருவாங்க. அந்த நவபாசன சிலை கருவறை மூடிட்டாங்க, வேர்க்கும். அந்த தண்ணி வந்து நெஞ்சிலிருந்து வந்து அந்த கோமணத்தோட கீழே தட்டு விடுவோம். முதல்ல 4 மணிக்கு அதிகாலை அந்த தரிசனம் பண்றவங்களுக்கு அந்த சந்தனமும் அந்த தண்ணி கொடுப்பாங்க. அப்ப நவபாசன சிலைனால அது யாரு போய் பார்த்து அது பிரசாதமா சாப்பிட்றாங்க, அது சாப்பிட்டா அருமையா இருக்கும். அதை வந்து யார் சாப்பிட்றாங்கன்னா நோய் தீரும்னு சொல்லுவாங்க. அதனால சாமி வந்து அந்த பழனியில போகர் அந்த சிலை செஞ்சு வச்சாரு. இப்ப எல்லாம் காசு போட்டு விற்கிறாங்க, அது ஒரிஜினல் தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து எதுக்கு இப்ப நம்ம அடுத்த செங்கோட்டை விளையாட சொல்றோமா, அதே திரும்ப இருந்தா செங்கோட்டை திருச்செங்கோட்டை வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம் பண்ணி அந்த நீரை யாராவது சாப்பிட்டாங்கன்னா இறந்துருவான்னு சொல்லுவாங்க. அதனால சாமிக்கு எப்பயும் தீபாரத்தன அலங்காரம் தான். இது யாருக்கு தெரியுமா தெரியாது, தெரிஞ்சா மனசுல வச்சுங்க. ஆனா சாமி சிறப்பாக. அதனால நம்ம அடிக்கடி செங்கோட்டை வேணும் சொல்றோம். நம்ம அருகாமையில புகழ் பாடல் பெற்ற சொல்லலாம், அருமையினால வந்து போன சொல்லலாம். சரிங்களா? காவாய் கடகத்திரனே போற்றி, என்னாருடைய சிவனே போற்றி, ஆரோட வந்தாரசே போற்றி, மலை மன்னா போற்றி, இருந்தாய் போற்றி, மண்டலில் ஆடி போற்றி, ஆவாய் கடகதரளி போற்றி, Shivaye